ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி வெளியே எங்கேயாவது போகலான்னு புளியஞ்சொல்ல போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து போவேன்னா ஒன் டே ட்ரிப்புன்னு காலையிலே 6 o'clockலாம் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு. எங்கன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். கொடைக்கானலில் ஃபால்ஸு இந்த இடத்துக்குலாம் போயாச்சு. போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வீடியோவும் போட்டாச்சு. அப்புறம் லென்த்து வீடியோ ஒன்று போடலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் இருக்குது. பிள்ளைங்க போக பயப்படுறானுங்க, தண்ணி வேறு கூலிங்காக இருக்கா. வீடியோலாம் எடுத்துகிட்டு இங்கே லேக்குக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா போட்டிங் எல்லாம் போகிறாங்க. தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கா. பசங்களும் வர பயப்படுறானுங்க. சரின்னு எல்லாம் உட்காந்துருக்கானுங்க வராமல். ரொம்ப கூலிங்காக இருக்குது, குளிருதுன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். சின்ன பிள்ளையில தான் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஸ்கவுட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை, அவனுங்களும் வந்ததில்லை. அப்புறம் ஃபஸ்ட் டைம் அவனுங்க இப்போ தான் வராங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் காருக்குள்ளார உட்காந்துக்கிட்டு குளிடுதுன்னு சொல்லிட்டு வர மாட்டானுங்க. எல்லாம் சாக்லேட்டு, கொடைக்கானலில் ஃபேமஸ் சாக்லேட் செம்மையாக இருந்தது இல்லைப்பா. ஆமாம், சாக்லேட்டு எல்லாம் காரில் உட்காந்துக்கிட்டு பாருங்க கேக்கு அப்புறம் சாக்லேட் வாங்கினாங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. கூலிங்காக இருக்குது, நாங்களாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக இருந்தது. வாங்கடா வெளியே போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா வர மாட்டேறாங்க. சின்னவன் தான் போட்டில் போகலாம் அப்படின்னு சொல்கிறான், அப்புறம் வேணான்றான். குதிரையில் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா போட்டில் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் மாமாவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கான், கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களாம் சைக்கிள்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. பிள்ளைங்கெல்லாம் போட்டிங்கில் வந்து போகலான்னு பார்த்தா நிறைய பேர் போயிட்டுருக்காங்களா. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர பயப்படுறானுங்க, தண்ணியில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆளுக்கு வந்து 400 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் போகலான்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்தது. பிள்ளைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. எல்லாம் கூலிங்காக இருந்தது. காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி வந்தாச்சா, அதனால் டைமு வந்து எங்களுக்கு 4 மணி அப்படின்னு நினச்சோம். பார்த்தா 5:30 தான் ஆகுது. செம்மையாக இருந்தது. கொடைக்கானலுக்குலாம் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது மாதிரி பிளேஸ் சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண நாங்கள்லாம். சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் இல்லை கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க போல். ஃபுல்லாகவே கார்டன் தான். இப்போ தான் ரொம்ப கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் காரை விட்டு இறங்கி விளையாண்டுருக்குங்க ஒவ்வொன்றா. எனக்கு தான் போட்டிங்கில் போகணும். செம்மையாக இருந்தது. சின்ன பிள்ளையில் வந்ததா, அதனால ரொம்ப நாள் ரொம்ப வருஷ காலம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டு இப்போ தான் வந்தோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய கேம்லாம் இருக்குது. பலூன் கேமு சூப்பராக இருக்குது. அங்கே நிறைய கேம்லாம் இருக்குது. இவ்வளோ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. பலூனில் வந்து ஜெயிச்சா ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 100 rupees சைக்கிள் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எவ்வளோ வேணும் ஓட்டிகிட்டு போகலாம். பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறானுங்க. சைக்கிள் ஓட்டுங்கிறாங்கன்னா ஓட்ட மாட்டுறானுங்க. சூப்பராக இருக்குது. பூவெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாரு. பூவெல்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குக்கு தான் போகணும். பார்க்குக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்